وقل رب زدني علما. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تناجيتم فلا تتناجوا بالإثم والعدوان وقال النبي صلى الله عليه وسلم إذا حدث الرجل الحديث ثم التفت فهي أمانة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கு முரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது 5 விஷயங்களை கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. முதலாவது அகாயித், ஈமான். இரண்டாவது இபாதாத். மூன்றாவது முஆமலாத். நான்காவது முஆஷராத். ஐந்தாவது அஹ்லாக். இந்த 5 குறித்தும் இஸ்லாம் மிக விரிவாக விளக்கமாக பல்வேறு விஷயங்களை சொல்லித் தருகிறது. அதிலே ஒன்றுதான் அஹ்லாக் என்பதாக சொல்லப்படும். ஒரு முஸ்லிம் எந்த நடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும், அவருடைய ஒழுங்கு ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு விஷயத்தை பற்றி மார்க்கம் மிக விரிவாக ஆழமாக தீனுல் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மனித வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய, நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் போய் சொல்வது, இதை ஒரு அறிவற்ற செயலாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இதற்கு மார்க்கத்திலே சிர்ருன், ரகசியம் என்பதாக வார்த்தைகளை கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சார்ந்த ரகசியமான பல்வேறு விஷயங்கள் உண்டு. அதை யாரிடத்திலே சொல்ல வேண்டும், எல்லோரிடத்திலும் சொல்ல முடியாது.
அடுத்த மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளவும் ஒருப்படுவதை மார்க்கம் தடை விதிக்கிறது. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாமே தவிர நம்மோடு பழகுகிறார் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மார்க்க ரீதியாக அறிவார்ந்த செயலாக இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு விஷயத்தை பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியும், உடன் பிறந்தவர்களிடத்திலே சொல்ல முடியாது. 10 பேர் நம்மோடு பழகினால் 10 பேரிடத்திலேயும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாது. நமக்கு யார் நம்பிக்கைக்குரியவராக இருப்பாரோ அவரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். நம்பிக்கையிலே பலகீனமானவர்களிடத்திலே நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது. அல்லது அந்த விஷயத்தை சொல்வதால் நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் வரலாம் என்கிற பொழுது யாராவது ஒரு சிலர்களிடத்தில் தான் சொல்ல முடியும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். என்னுடைய தந்தை அவர்களே, நான் சூரியனையும் சந்திரனையும் 11 நட்சத்திரங்களையும் எனக்கு சஜ்தா செய்வதாக கனவு பார்த்தேன். இப்படி ஒரு கனவை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு தந்தையிடத்திலே சென்று சொல்லும் பொழுது இது ஒரு ரகசியமான விஷயம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா புனைய லா தக்ஸுஸ் ருஅயாக அலா இஹ்வதிக, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாது. சகோதரனாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. கண்ட கனவை தந்தையிடத்திலே சொன்னார்கள். தந்தை சொன்ன வார்த்தை, யா புனைய லா தக்ஸுஸ் ருஅயாக அலா இஹ்வதிக, மகனே உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாதே. ஃபயகீது லக கைதா, உனக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்வார்கள், உன்னை அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சில விஷயத்தை தந்தையிடத்திலே பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியும். உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலேயும் சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது அறிவான செயல் அல்ல என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் தன்னுடைய நடைமுறையாக சொல்லி காண்பிப்பார். அல்லாஹுக்கு எல்லா சக்தியும் உண்டு. அல்லாஹுக்கு யாரும் இடையூறு செய்து விட முடியாது. முழுக்க அழித்தலும் ஆக்குதலும் அல்லாஹுக்கு உள்ளது. அப்படி இருந்தும் கூட மனிதர்கள் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்வான், நான் சில நடைமுறைகளை செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே வானத்திலே வைத்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அடுத்தடுத்த காலங்களிலே என்ன நடைபெறும், என்ன செய்ய வேண்டும், இப்படி மறைமுகமான விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளிடம் பேசுவான். அந்த செய்தி ஷைத்தான்களுக்கு தெரியக்கூடாது. அதற்கான ஏற்பாட்டை செய்வதாக அல்லாஹ் சொல்லுவான். வஹஃபித்னாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம், மலக்குகளோடு நான் பேசக்கூடிய இந்த தகவல்களை ஷைத்தான்களிடமிருந்து கெட்ட ஜின்களிடமிருந்து நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். அல்லாஹுடைய நடைமுறையே இதுதான். மலக்குகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய செய்திகளை கெட்ட ஜின்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவைகள் ஒட்டு கேட்கும் என்பதற்காக வேண்டி அவைகளுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைக்கிறான். அப்படி ஏதாவது ஜின்கள் வான் வரைக்கும் வந்தாலும் கூட எரி நட்சத்திரங்களை கொண்டு அந்த ஜின்களை ஷயாத்தீன்களை
அல்லாஹ் விரட்டவும் செய்வான். இது அல்லாஹுடைய நடைமுறை. எல்லாவற்றையும் எல்லோரின் மீதும் நம்பிக்கை வைத்து எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலையும் பகிர்ந்து கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில நேரங்களிலே சஹாபாக்கள் சென்று கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்ன தேவை நடக்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை பூர்த்தியாக்கி தர வேண்டும், அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் துஆ செய்கிறேன், நிச்சயமாக அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுப்பான். அப்படி உங்களுடைய வாழ்நாளில் அந்த தேவை நடந்து விட்டால் அதை நீங்கள் எல்லோருக்கும் பகிரங்கப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்தஈனு அலா கல்லாயி ஹாஜாத்திக்கும் பில் கித்மான், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் விஷயத்திலே அதை நீங்கள் மறைத்து எனக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய துஆவை கொண்டு சில காரியங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஆனால் ரசூலுல்லாஹுடைய துஆவினால் இந்த தேவை நடந்தது என்பதாக எல்லாவற்றையும் போய் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்ன குல்ல தி நிஅமத்தின் மஹ்சூதுன், நிச்சயமாக ஒவ்வொரு நிஅமத்துக்கும் பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இவருக்கு கிடைப்பதை நல்லதாக நினைக்க மாட்டார்கள். நமக்கு ஒரு விஷயம் நல்லது வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்று சொன்னால் சிலர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அதை அவர்கள் நல்ல எண்ணத்திலே பார்க்க மாட்டார்கள். இவனுக்கு என்ன இப்படி வாழ்நாளிலே நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது, எதுவெடுத்தாலும் இவனுக்கு கைகூடி கொண்டே இருக்கிறது, எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்வார்கள். சில நேரங்களில் யோசிக்க வேண்டும், வாழ்நாளிலே தவறாக ஏதாவது பாவங்கள் நடந்திருக்கலாம், அந்த பாவத்தை யாருக்குமே தெரியாமல் அல்லாஹ் மறைத்து விடுவான். இரவிலே ஏதாவது பாவம் செய்திருப்போம், அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும், செய்த நமக்கு தெரியும். இதுவும் அல்லாஹுடைய ஒரு நிஅமத்து தான். நாம் செய்த பாவத்தை ரப்பு மட்டும்தான் அறிந்திருப்பான். இரவிலே இந்த பாவம் நடந்திருக்கும், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையிலே போய் அந்த பாவத்தை நான் இந்த பாவம் செய்தேன் என்பதாக பகிரங்கப்படுத்தாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், மனிதனுடைய அத்துணை பாவத்தையும் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரூன், யார் பாவம் செய்துவிட்டு அதை பெருமையாக வெளிப்படுத்தி சொல்வார்களோ, நான் நேற்றைய இரவு இந்த பாவம் செய்தேன், இது அல்லாஹுக்கு பிடிக்காது. ஒரு வகையில் இது ஆணவத்தினுடைய வெளிப்பாடும் கூட. பாவம் செய்து ரகசியமாக செய்திருக்கிறோம், யாருக்கும் தெரியாது, அந்த பாவத்தை அல்லாஹுவும் மறைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லோருடைய பாவங்களையும், ஒரு மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரூன், பாவத்தை வெளிப்படுத்தவனை தவிர அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்றைய சமுதாயம், இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே சில மனிதர்களை அல்லாஹ் கடுமையாக வேதனை செய்வார். சில மனிதர்களை மறுமையிலே கடுமையாக வேதனை செய்வான். அவர்களிலே ஒருவன் யார் தெரியுமா? திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்கிறார். இரவிலே மனைவியோடு உறவு கொள்கிறார், மனைவி இவளோடு உறவு வைத்துக் கொள்கிறார். இதை அடுத்த நாள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், இன்றைய இளைய சமுதாயம் அந்த அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள். உன்னுடைய மனைவி இடத்துல எப்படி நடந்தாய் கேட்டு தெரிகிறார்கள். சொல்லவில்லை என்று சொன்னாலும் நண்பனை விடுவது கிடையாது. உன்னுடைய மனைவியுடைய அழகு என்ன, அவளுடைய உடலுடைய அவயங்களுடைய அழகு என்ன, அமைப்பு என்ன, ஆக கொடூரமான செயல் இது. மார்க்கத்திலே ஆக கொச்சையான செயல் இது. நண்பர்களை வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் வைக்க வேண்டுமே தவிர
வீட்டுக்குள் ரகசியம் அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவனை கொண்டு வரக்கூடாது. பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், பெண்ணினுடைய தகப்பன்களும் அமரலாம், உறவுக்காரர்களும் இந்த மஜ்லிஸில் இருக்கலாம், மணமகனுடைய உறவுக்காரர்கள் தந்தைமார்களும் இந்த இடத்தில் இருப்பீர்கள். ஒரு செய்தியை சொல்கிறேன், நிகாஹுக்கு பிறகு மணமகனை அழைத்து செல்லும் பொழுது மணமகன் மட்டும்தான் மணமகளை பார்க்க செல்ல வேண்டும். ஒரு பண்பாடு இல்லாத ஒரு செயலை இந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மணமகனோடு சேர்ந்து அவனுடைய நண்பர்களையும் உள்ளே அனுப்புவது எவ்வளவு அநாகரிகமான செயல் அது. நன்கு யோசியுங்கள். பாலும் பலம் கொடுப்பதற்காக வேண்டி இந்த ஊருடைய ஒரு கலாச்சாரம் அது. திருமணத்திற்கு பிறகு மணமகனை அழைத்து செல்வார்கள் மணமகளுடைய வீட்டுக்கு. அங்கு சென்று மணமகனையும் மணமகளையும் ஒன்று சேர அமர வைப்பார்கள். பாலும் பலம் கொடுப்பது உண்டு. இது ஏதோ ஒரு வகையில் இந்த ஊரில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த நடைமுறையிலே இன்று இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மணமகனோடு சேர்ந்து மணமகனுடைய நண்பர்களும் வருகிறார். எல்லோருடைய உள்ளமும் ஒன்று போலவாக இருக்கும். மணமகள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒட்டுமொத்த அலங்காரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் திருமண நாள். தன்னுடைய ஒட்டுமொத்த அழகையும் அலங்காரத்தையும் ஒரு பெண் வெளிப்படுத்தக்கூடிய இடம் என்ன தெரியுமா? திருமண நாள், முதல் நாள். அந்த நிக்காஹுடைய நாளிலே எவ்வளவு அலங்காரத்தோடு அந்த பெண் இருப்பாள். அந்த நேரத்தில் ஒரு மணமகனுடைய யாரெல்லாம் மணமகனோடு செல்கிறார்களோ ஒட்டுமொத்த அயோக்கியர்கள் இவர்கள். ஜும்மா மேடையிலே சொல்லி காண்பிக்கிறேன், அநாகரிகமான செயல், அயோக்கியத்தனமான செயல். இது சமூகம் அங்கீகரிக்கிறோம் பாருங்கள், இது ஆக மோசமான செயல். ஒரு பெண்ணினுடைய பெற்றோர்கள் அங்கீகரிப்பது, பெண்கள் உள்ள இடத்திற்கு எவனையோ அனுப்புவது, மணமகனுடைய நண்பனாக இருந்தால் படுக்கை அறைக்கும் வரைக்கும் விட்டு விடுவோமா? நஊது பில்லாஹ். நன்கு விளங்குங்கள், ஆக அநாகரிகமான செயல். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அந்த பெண் தன்னை எப்படி அலங்கரித்து இருப்பார்? இதற்கு பிறகு முதல் இரவிலே அந்த பெண்ணை சந்தித்ததோடு விடமாட்டார்கள். மணமகனுடைய நண்பர்கள் என்ன நடந்தது விசாரிக்கிறார். நிர்பந்தமாக மணமகன் ஒப்படைக்கிறான். என்னவெல்லாம் நடந்தது அத்துணையும் ஒப்படைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹ் மன்சிலத்தன் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளிலே ஆக கேடு கெட்டவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தன்னுடைய மனைவி இடத்திலே உறவு கொண்டான், அவன் இவனோடு சேர்ந்தான், இவன் அவளோடு சேர்ந்தான். இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறானே, ஒரு மனிதனுடைய ஆக ரகசியம் இதுதான். இதை ஒரு மனிதன் சொல்வான் என்று சொன்னால் இவன் அல்லாஹ்விடத்திலே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு செய்தியை விளங்க வேண்டும். 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும் பொழுது திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள், 3வது யாராவது வருகிறார்களா என்பதாக. அப்படி 2 நபரும் திரும்பி கொண்டு பார்க்கும் பொழுது யாராவது வருகிறார்களா என்பதாக அங்கும் இங்குமாக திரும்பி கொண்டு பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு வரக்கூடிய 3வது நபர் இது ஏதோ ரகசியம் பேசுகிறார்கள், அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது. இந்த கண்ணியத்தை, இந்த ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய நடைமுறையை மார்க்கம் சொல்லித் தருகிறது. 3வது நபர் விளங்குவதாக இருந்தால், அதை அறிந்து கொள்ள அந்த 2 நபரும் அனுமதிப்பதாக இருந்தால், அவ்விருவர்களும் 3வது யாராவது வருகிறார்களா என்பதாக திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல அறிவுள்ள ஒரு ஆளுடைய அடையாளம் இதுதான். அவர்கள் திரும்பி கொண்டு பேசுகிறார்கள். 3வது ஒரு மனிதன் வரக்கூடாது என்பதாக நினைக்கும் பொழுது 3வது நபர் அந்த இடத்துக்கே போகக்கூடாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட பல்வேறு ரகசியங்கள் நடந்தது. சஹாபாக்கள் அதை பாதுகாத்தார்கள். ஒரு மூமினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தவர் அறிந்து கொள்வதை நாம் விரும்ப மாட்டோம். அதை போய் அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. 3வது நபர் அதை அறிந்து கொள்ள விரும்பவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். என்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் முடித்து வைப்பதற்காக வேண்டி
முதல் தடவையாக உஸ்மான் அவர்களிடத்திலே போய் கேட்டேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே என்னுடைய மகளை நீங்கள் நிக்காஹ் முடித்துக் கொள்கிறீர்களா என்பதாக நான் கேட்டேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனக்கு அதிலே நாட்டம் கிடையாது. இரண்டாவது தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் நான் கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டார்கள். உஸ்மான் அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் எனக்கு நாட்டம் இல்லை என்பதாக மறுப்பு சொல்லிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், உஸ்மான் பதில் சொன்னார், அபூபக்கர் பதில் சொல்லவில்லை. எனக்கு கோபம் வந்தது. விருப்பம் இருக்கிறதா இல்லையா சொல்லலாமே, அதை விட்டு விட்டு மௌனமாக இருப்பது என்ன அது? ஒரு சில நாட்களிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நிக்காஹ் முடிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் முடிக்கிறார்கள். நிக்காஹ் முடித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தானாக உமர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், என்னிடத்திலே நீங்கள் உங்களுடைய மகளை நிக்காஹ் முடிப்பதற்கு கேட்டீர்கள், நான் பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மகளை ஹப்ஸா அவர்களை நிக்காஹ் முடிக்கக்கூடிய எண்ணத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. இது ரகசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ரகசியம் இது. அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை, பொறுத்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மகளாரை நிக்காஹ் முடித்து கொண்டார்கள். நல்ல அறிவான ஒரு செயல்பாடை மார்க்கம் நமக்கு அஹ்லாக் என்ற அமைப்பிலே சொல்லித் தருகிறது. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நினைப்பது. ரெண்டு பேர் பேசி கொண்டிருப்பார்கள், அந்த விஷயம் எனக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல. நமக்குள் ரெண்டு விஷயம் பகிரப்பட்டிருக்கும், அது எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்பதல்ல. நன்கு விளங்குங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு தங்களுடைய ஆட்சி காலத்திலே சாஹிபு சிர் என்று சொல்லப்படக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகன் யார் யார் என்பதை உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா? ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய வினாவை பாருங்கள், கேள்வி கேட்கக்கூடிய முறையை பாருங்கள், மார்க்கத்தை நன்கு விளங்குங்கள். தொழுகை மட்டும் மார்க்கம் அல்ல, நோன்பு மட்டும் மார்க்கம் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டு பிறப்பில் ஆரம்பித்து மௌத் வரைக்கும் மார்க்கம் உண்டு. நன்கு விளங்குங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாஹிபு சிர், ரகசியத்தை அறிந்தவர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா? இப்படித்தான் கேட்டார்களே தவிர யார் யார் பேரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறது அதை கேட்கவில்லை உமர் ரலியல்லாஹு அவர்கள். அது ஒரு ரகசியமாக இருக்க போய் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லாமல் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டுமே சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட துணி இதுதான், அமைப்பு இதுதான். எதை பெருமானார் அவர்களை மறைத்து விட்டார்களோ அதை நாம் அறிய முற்படக்கூடாது. அது ஒரு ரகசியம். ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒரு செய்தியை சொல்வார்கள், நம்முடைய வாழ்நாளில் நடந்த பாவங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சிறிய வயதிலே ஏதாவது பாவங்கள் நடந்திருக்கும் பெருமக்களே, நாம் பெரியதாக ஆனதற்கு பிறகு அதை 4 பேர்த்து மக்களிடத்திலே சொல்லக்கூடாது. நம்முடைய கண்ணியத்திற்கு இடையூறாக இருக்கும். அது மாதிரியாக அல்லது சிறு வயதிலே நாம் நண்பர்களாக இருந்திருக்கலாம், ஒருவர் இன்னொருவருடைய நிலையை விளங்கியவர்களாக இருக்கலாம். பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு அவன் சின்ன வயதிலே என்னவெல்லாம் செய்தான் தெரியுமா, ஊருக்கே சொல்வது அநாகரீகம். சிறு வயதிலே நடந்ததை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். ஒரு ரகசியம் என்கிற பொழுது என்றோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அவன் சின்ன வயதிலே இவ்வளவு அநியாயம் பண்ணுவான்.
இது மாதிரியான திருட்டு பழக்கங்களை எல்லாம் செய்வான், இவ்வளவு பண்பாடு இல்லாத செயல்களை செய்வான் என்பதாக சிறிய வயதிலே நடந்த ஒரு செய்தியை அவர் பெரியதாக ஆகி அதற்கு பிறகு சமூகத்திலே ஒரு அந்தஸ்தான நிலையிலே வரும் பொழுது அந்த நேரத்திலே அவரை பற்றி சொல்வது என்பது பண்பாடு இல்லாத ஒரு செயல். ரகசியங்கள் யாருடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வு இதை தான் சொல்லி தருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன அந்த கனவினுடைய சம்பவத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர்களிடத்திலே கூட சொல்லாது. சில நேரங்களிலே எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலும் சொல்ல முடியாது. உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலே கூட சில செய்தி சொல்ல முடியாது. நெருங்கிய உறவுக்காரர்களிடத்திலே கூட சொல்ல முடியாது. அது மாதிரியாக தவிர்க்கும் பொழுது தவிர்க்கப்பட்ட நபர்கள் வருத்தப்படவும் கூடாது. இனி ஒதுக்கி வைத்து விட்டு பேசுகிறார்கள். அங்கே வேகப்படுவதற்கு கோபப்படுவதற்கு மார்க்கதியான எந்த அர்த்தமுள்ள காரணமும் கிடையாது. அது ஒரு தனி மனித உரிமை. எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியதல்ல, யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய தனி உரிமை. அதிலே நாம் எந்த விதத்திலும் கூட அதை நாம் உள்ளே நுழைந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நாகரிகமான ஒரு பண்பாடு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கம் எதை நன்கு நமக்கு மார்க்கமாக கற்று தந்திருக்கிறதோ அந்த விஷயங்களை நல்ல முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்லதொரு வாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.